விட்டோர் சிவனே சிவனே சிவனேயோ பிரிப்பார் படித்துள் அண்டி என்னை விட்டால் வெள்ளை விளையோனி பெரிப்பா இவனை என்று நின்று வரும் வண்ணம் பெரிப்பாக்கும் எவர் கண்டாய் தேவர் தளர்ச்சியோனி அரிய பெருமான் இடியோமை ஆளும் பெருமான் யாவர்கட்கும் பெரிய பெருமான் தேவருமான் என்னை உரிய பெருமாதவர் படித்தல் உண்மையில் மணிக்குந்தே புல்லற்கரிதாம் எளியே என்றன் பிழைகள் யாவும் பொறுத்திருந்த நல்லல் கடன் நின்றவனே நின்றனை எடுத்தே அருள்வாய் உண்டன் அருளாமை நலனமே அப்பர் மரத்திலே ஆரமுதே என் அருக்குணியே துப்பார் பவள மணிகுந்த மேசி சோர்கடலே வெப்பார் மெழுகின்றன அந்த உள்நல்கான் வெளியகத்தே நின்றொழிதரும் ஞான விரிசோழரே விருதுவேரால் தடுமாறுகின்றேன் இந்த வெள்ளினையே வெயில்வேராய் நின்ற நல்லோர் அடையும் நின் பேரோருள்தான் அறிவு கண்டாய் அடைவே எனல் ஆயினும் ஐயமணி புரிவார் வாசடையாய் நீ ஓட்டிற் புரியில் உண்டே உண்டோ என்போல் துயரால் அடைகின்றவர் உத்தமனி கண்டோ சிறிதும் இயங்குகளாய் இக்கடையவனே பண்டோர் துணையறியேன் என்னை ஏந்தி நிற்பன்றி நின்றேன் என்றோள் மணிவிடர் என்றாய் இருக்க முடியாது. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ மதுரை கேப்புதூரில் தான் ஐயா வந்து ராமவர்மா நகரில் சன்மார்க்க கூட்டம்லாம் நடத்தி எல்லாரையும் அன்பர்களெல்லாம் அழைச்சி எல்லாருக்கும் சொற்பொழிவெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தீங்க. இப்போ அரும்பனூரில் ஆரம்பித்து இப்போ எவ்வளோ நாள் ஆகுதுங்க? 6 மாதம் வைகாசியில் ஆரம்பித்தது. இப்போது சிறப்பாக 17-11 ஏதோ சிறப்பு நிகழ்ச்சி ஏதோ ஏற்பாடு பண்ணியிருக்கீங்கன்னு அறிகிறோம் ஐயா. என்னன்னு சொல்லுங்கய்யா. இந்த முற்றுவதல் வந்து ஏற்கனவே வைக்கிங்கிற ஒரு முடிவில் இருந்தோம்ங்க. சரிங்க. அதான் ஃபர்ஸ்ட்டில் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் அறிமுகம் இல்லாமல் சொல்லாமல் செய்யாமல் இருந்தோம். சரி. இப்போ இந்த தர்மசாலைன்னு ஒரு ரூம்பு போட்ட உடனே அந்த துவக்கத்தில் இதையும் செஞ்சிடணும் ஒரு ஆர்வத்தில். அது துவக்கம் வச்சாச்சு. இதுவும் முற்றுவதில் ஆரம்பிச்சாச்சு. சரி. முற்றுவதல் 17-11 ஆமாங்க. 17 ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சிங்க. தொடர்ந்து எப்படியும் 4-5 நாட்கள் திருவருட்பா முற்றுவதல் என்றால் தொடர்ச்சி நடக்கணும் ஐயா. ஆமாங்க. இதுக்கு பல அன்பர்களும் வந்திருக்காங்களா? ஆமா வந்திருக்காங்க. வடலூர்ல வர்றதுதான் 2 நாள் லேட்டு. இன்னைக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு வந்து அவங்களும் தொடர்ச்சியா படிக்கிறாங்க. மற்ற பேர் வர்றவங்க போறவங்கலாம் இடையில எடுத்து வந்து படிச்சுட்டே இருக்காங்க. விடாம படிச்சுட்டே படிச்சுட்டே இருக்கும்போது அதுக்கு உணவு போட்டு சமையல் அது எல்லாம் கரெக்டா இருக்கும். ஐயா நீங்க வந்து இந்த அல்ல மீன் கண் பார்வையற்றோர் இதுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. இப்ப இங்கே வந்து நீங்கள் அரும்பனூர்ல இந்த தர்மசாலை துவக்கினதுனால அதற்கு இன்னும் தடையா இருந்துச்சா ஐயா? அப்ப தொடர்ச்சியா அந்த மாணவர்களுக்கும் தினசரி ஒரு 50 பேருக்கு மேல உணவளிக்கும் பணி இன்னும் தொடர்ந்து நடைபெறுகிறீங்க. ரொம்ப சிறப்புங்க. ரொம்ப சிறப்பு. நன்றி ஐயா. தொடர்ந்து உங்கள் பணிகள் வாழ்வதற்கு நல்லா சிறப்பாக நடப்பதற்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையும் வள்ளல் பெருமானை வேண்டுகிறோம். வணக்கம். ஐயா சந்திரமோகன் ஐயா ஊமச்சிகுளத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. ஆமா. ஐயா எத்தனாவது நாளாக இங்க வருகை தர்றீங்க ஐயா? நான் கடந்த ஒரு வருடமா வந்து போயிட்டு இருக்கிறீங்க. நல்லதுங்க. இன்றைக்கு அந்த முற்றுவதல் நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்ந்து வருகை புரிவதாக இருக்கிறோம். சரிதானே ஐயா? நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. தான் இப்போ தர்மலிங்க ஐயா ஏற்பாடு செய்த அந்த அரும்பனூர் சன்மார்க்க தர்மசாலையில் ஐயா தான் இருந்து அதை கவனிச்சுக்கிறதாக கேள்விப்படுறோம். சரிதானே ஐயா? ஐயா உங்களுடைய பேர் என்னன்னு சொல்லுங்க. சிவசுப்ரமணியன் ஐயா. ஐயா எந்த ஊர்ல இருந்து இங்க வந்து இங்க தொண்டாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க ஐயா? மும்பையிலிருந்து வந்து தொண்டாற்றிட்டு. ஐயா மும்பை பம்பாய் தான் சொல்றீங்களா? அப்போ தமிழ்நாட்டை சார்ந்தவர்களா? தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான். சரிங்க. அங்கிருந்து போயிருக்கும் போது ஏதோ நிகழ்ச்சியில இங்க வந்துட்டீங்க. ஓ சரி. தொடர்ந்து இப்போ இந்த சங்கம் ஆரம்பிச்சு ஒரு இடைப்பட்ட காலத்திலே நீங்க வந்து இங்க வந்து இருந்துட்டீங்கன்னு கேள்விப்படுறோம். லட்சுமி வந்திருக்கிறீங்க. நல்லதுங்க. நீங்க சன்மார்க்க பணி ஆற்றுவதற்கு வந்திருக்கீங்க. ஐயா வாங்க. ஐயா எந்த சன்மார்க்க சங்கத்தை சார்ந்து இங்கே வர? ஐயா எஸ்எஸ் காலனியில் தர்மசாலை ஆரம்பிச்சிருக்கு. சரிங்க. அங்கே நடந்துக்கிருக்கு. எல்லா சாலைக்கும் அடியன்
ஐயாறுனால எல்லா சாலைக்கும் போய்கிட்டு இருக்கேன். சரிங்க. டெய்லி காலையில் அன்னதானம் பார்வையிட்டோர் ஆ ஆதரவற்றோர் 10 பேருக்கு காலையில் டெய்லி ஐயாறுனால நடந்துக்கிட்டே இருக்கு. பெரியார் பஸ் ஸ்டாண்டில் நல்லதுங்க. அகவல் போகிறாங்கன்னா அது எல்லா இடத்துக்கும் போய் ஐயானுடைய அருளால் நடக்கும். இப்போ எஸ்எஸ் காலனியில் எவ்வளோ ஆண்டுகளாக இல்லை எவ்வளோ மாதங்களாக? நான் ஐயா 2003 தான் வந்தேன். சரிங்க. 2003 வந்தேன்னா இப்போ ஐயாட்ட ரொம்ப அணுக்க தொண்டனா ஆயாச்சு. ரொம்ப இது பண்ணி அவருடைய என்ன சொன்னாரோ அதுகளை வந்து நம்ம இது பண்ணி சீக்கிரத்தில் மரணமுலா பெருவாள் வாங்கணும்னு என்னுடைய ஆசை. ஐயா சொன்ன என்னுடைய பேராசை. அந்த அதில் தான் அது போய்க்கிருக்கு. குழந்தைகள் இருக்கு. ஒரு பிள்ளைய கட்டி கொடுத்தாச்சு. 2 பையில கல்யாணம் பண்ணேன். சரிங்க. அது நடந்த உடனே முழு நேர ஊழியராக இப்போ அங்கிட்டு இருக்க முழு நேர ஊழியர். இதே தான் இந்த இப்போ இந்த இதே வேலை வீட்டு வேலையெல்லாம் எதுவும் கிடையாது. ஓ சிறப்பாக. அப்போ சன்மார்க்கத்துக்காகவே முழு நேரமாக இருக்குது. அதாவது 2003 இருந்து அழகர் கோயில் பழமரி சோலையில் அன்னதானம். ஓ சரிங்க. நாகர் தீர்த்தம், அதாவது சித்தர்கள் வாழ்ந்த இடங்கள் அது. நாகர் தீர்த்தம், அதாவது மூங்கிலன காமாட்சி அம்மன் கோயில் தேவதானத்தில் இருக்கு. சரிங்க. அங்கேயும் நடந்துக்கிருக்கு. தென்பளிஞ்சி, மீனாட்சிப்பட்டி, மணப்பட்டி இந்த மாதிரி கிராமங்களையும் போட்டுக்கிருக்கு. இப்போ தேயிலி ஆரம்பிச்சு. ஓ ரொம்ப சிறப்புங்க. ரொம்ப சிறப்பு. நல்லது. ஐயா தங்களோட மனைவியாரும் சேர்ந்து தங்களோட இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆமாம் ஐயா, அவங்க மனைவியார் பேர் சொல்லுங்க. சண்முகவள்ளி. ஏற்கனவே ஒரு முறை தங்களை பேட்டி எடுத்தது. இந்த முறை இந்த சன்மார்க்க சங்கம், தர்மசாலை எல்லாம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அவங்களும் பல்வேறு தங்களோட பணிகளை பூராமே இங்கே வந்து ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. முழுமையான உதவியாக இருக்காங்க. சரி இப்போ அம்மா வாங்கம்மா. வணக்கம்மா. நீங்கள் எத்தனாவது நாளாக இந்த அரும்பனூர் சன்மார்க்க தர்மசாலைக்கு வந்துட்டு இருக்கீங்கம்மா? எத்தனாவது நாளாக வந்துகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இப்போ 2வது நாளா வந்துருக்கேன். இப்போ நேற்று நடந்தது. முற்றுவதல் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து 2வது நாளா வந்துட்டு இருக்கீங்க. அப்போ முற்றுவதல் நிகழ்ச்சிக்காக சிறப்பாக நீங்க வந்து இங்க வந்து அருட்பா பாடல்கள் பாடிக்கிட்டு இருந்தீங்க. அப்போ ஒலிச்சது அதை நீங்கள் பாடி எல்லா அன்பர்களோடய சேர்ந்து பாடிக்கிட்டு இருக்கிறீங்க. 2ஆம் நாளாக இதை நீங்க பங்கேற்று சிறப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப சிறப்புமா. ரைட். நன்றி. தொடர்ந்து பணியாற்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வேண்டி.